ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். என்னப்பா எல்லாரும் ஜனநாயகன் படம் பார்த்தீங்களா? அ இல்லன்னா இனிமே புக் பண்ணியிருக்கீங்களா? எஃப்டிஎஃப்எஸ் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எவ்வளோ பேர் பார்த்தீங்க? கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இங்க யுஎஸ்லயும் வந்து எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. நாங்க இன்னும் பார்க்கல. இன்னொரு 1 ஆர் 2 டேஸ்ல வீக்கெண்ட்ல போய் பார்க்கலான்னு இருக்கோம். ஸோ சென்னை மட்டும் இல்ல, தமிழ்நாடு மட்டும் இல்ல, ஆல் ஓவர் உலகம் ஃபுல்லா வந்து நம்ம சிஎம் விஜய் அவர்களோட படம் இது அப்படிங்கிறதுல விஜய் யாருன்னு தெரியாதவங்க கூட, தமிழ் புரியாதவங்க கூட, அப்படி என்னதான்ப்பா தமிழ்நாட்டுல நடக்குது? அரசியல் ஒரு பக்கம் வந்துட்டு அப்படியே அலப்பறையா என்ன சொல்றது? ஒரு ஆடம்பரமான அரசியலா, அலப்பறையான அரசியலான்றதுக்கு நடுவுல ஒரு டிபேட் போகுது. அப்புறம் பார்த்தா அவர் எலக்ஷன் வந்து வின் பண்ணதுக்கப்புறம் 2 மாசத்துக்கு அப்புறம் ஒரு படம் வருது. அந்த படம் வந்து சூப்பர் ஹிட் ஆக போகுது. வசூல் அவ்ளோ வந்துட்டு கலெக்ஷன் பண்ண போகுது. அப்படின்னும்போது எங்க தமிழ்நாட்டு சிஎம் வந்து நடிச்ச படம் 69த் ஃபில்ம் அவர் வந்து எலெக்ஷன் ஐ மீன் பாலிடிக்ஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி நான் நடிக்கிற எனக்கு கடைசி படம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதோட அவரோட படம் அந்த 7 மந்த்ஸ் ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் வரப்போகுதுன்னா அப்படி என்னதான் அந்த படத்துல இருக்கு, அந்த படத்துல யார் தான் நடிக்கிறா, யார் தான் உங்க தமிழ்நாட்டு சிஎம், அவரை நாங்களும் பார்க்கணுமே அப்படிங்கிற மாதிரி பாஷை புரியாதவங்க, சென்னை சம்பந்தமே இல்லாதவங்க அவங்க எல்லாம் கூட பாக்குற லெவல்ல வந்து இந்த படம் ஒரு பெரிய லெவல்ல ஒரு ஹைப் வந்து உண்டாக்கியிருக்கான்னு கேட்டா இல்ல இல்ல. வந்து கண்டிப்பா ரெக்கார்ட் பிரேக்கே பண்ணும் வசூல்ல அப்படிங்கிற லெவல்ல தான் எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி இதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். செலிப்ரேஷன் மூவி ஆஃப் தமிழ்நாடு ஜனநாயகம் அப்படின்னு. ஏன்னா 23rd ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ 23rd 24th அப்படிங்கிறதுக்குள்ள கூட கன்ஃபியூஷன் இருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலா எப்பயுமே தேர்ஸ்டேன்னும் போது ஃப்ரைடே ஏர்லி மார்னிங், அதாவது தேர்ஸ்டே மிட் நைட்க்கு அப்புறம் தான் தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த ஆங்கிள் 23rd 24th அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ 23rd தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இந்த ப்ரீ ரிலீஸ் அப்படிங்கிறது அந்த ப்ரீமியர் ஷோ போடுவாங்க. ஸோ அதுலயுமே வந்து ஒரு நாள் முன்னாடி போடலாமா, 22ண்டோ 21ஸ்டோலாம் வர மாதிரி இருந்துச்சு போல இருக்கு அந்த ப்ரீமியர் ஷோ. இந்த விஐபிஸ் அவங்களுக்கெல்லாம் பார்க்குற மாதிரி. ஸோ அதுலலாம் கூட இது என்னமோ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அங்க வந்து இந்தியாவில் அங்கே ரிலீஸ் பண்ணிட்டா வந்துட்டு இங்கே ஓவர்சீஸில் பார்க்குறவங்களுக்கு அந்த டைம் ஜோனில் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வரும், கலெக்ஷன்ஸில் ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி ஓவராலாக எல்லா இடத்துலையும் யூனிஃபார்மாக ஒரே டைமுக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் பார்த்தா இப்போ இந்தியாவில் வந்து அந்த சென்னையில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோன்னும் போது அது 9 o'clock தான். இப்போ அதுக்கு முன்னாடி ஏர்லி மார்னிங் ஷோலாம் போட்டுட்டு இருந்தாங்க. 4 o'clock அப்பெல்லாம் போட்டிருந்தாங்க. பட் ஆனால் இப்போ வந்துட்டு 4 o'clock 6 o'clock இல்லை 9 o'clock தான் போது. ஸோ எந்த ஸ்டேட்ல ஐ மீன் பக்கத்து ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி படம் போட்டிருக்காங்களோ, இப்போ ஆந்திரா சைட்லாம் பார்த்தீங்கன்னா, கேரளா சைட்லாம் வந்து அவங்கலாம் நாங்க 9 o'clock வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி நாங்க பார்க்கணும். விஜய் சார ஃபர்ஸ்ட் சீன்லயே பார்க்கணும் அப்படிங்கிற மாரி, நம்ம இங்க ஆந்திராலருந்து இங்க வந்து பார்க்கறது, இங்கருந்து ஆந்திராக்கு போய் பார்க்கறது, நாங்க தமிழ்நாட்டுல இந்த வந்து படம் வந்து பார்க்குறோம் அப்படிங்கிற மாரி ஜாப்பனீஸ் நெறைய பேர் வந்து தமிழ்நாட்டுல வந்து இந்த படம் பார்க்கறதுக்காகவே வந்ததுன்ற மாரி, ஸோ ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டும் வந்து விஜய் சாரோட ஃபேன்ஸ் வந்து அங்கேயும் இங்கேயுமா நாங்க படம் பார்க்கணும், எங்க பார்க்கணுன்றத நாங்க டிசைட் பண்ணிட்டோம். ஆனா நாங்க விஜய் சார் படத்தை வந்து தேட்டர்ல தான் பார்ப்போம். முக்கியமா தேட்டர்ல தான் பார்ப்போம் அப்படிங்கிறதுல ரொம்பவே வந்துட்டு வெறித்தனமா இருந்து வெறித்தனம் அப்படின்ற மாதிரி தெரிக்க விட்டுருக்காங்க விஜய் ஃபேன்ஸ். அந்த ஒரு படத்தோடது அந்த ரிவ்யூ அப்படின்னு இந்த படத்தை வந்து நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, ஃப்ளாப்பா அப்படிலாம் பண்றதே டோட்டல் வேஸ்ட். இந்த படம் வந்தாலே போதும் நாங்க கொண்டாடுவோம். விஜய் சாரை பார்த்தாலே போதும் நாங்க கொண்டாடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தோட ரிலீஸ் வந்து இப்ப அமைஞ்சிருக்குன்னு சொல்லும்போது இதை சொல்றதுக்கு வேர்ட்ஸே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு ஜனங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. விஜய் சார் தெரிஞ்ச ஜனங்களும் கொண்டாடுறாங்க. தமிழ்நாட்டை பத்தி புரிஞ்ச ஜனங்க சொல்லவே வேணாம். ஆனா தமிழ்நாட்டை பத்தி தெரியாதுப்பா, எங்களுக்கு விஜய் சார் யாருன்னு தெரியாதுப்பா, தமிழே தெரியாதுப்பா, ஆனாலுமே நாங்க இந்த படத்தை பார்த்தாகணும் அப்படிங்கிற மாதிரி இங்க யூஎஸ்லயுமே வந்துட்டு, ஏன்னா இப்ப இந்த படம் ஹிந்தில, தெலுங்குல, தமிழ்ல, மலையாளத்துல அப்படிங்கிற மாதிரி எல்லா லாங்குவேஜ்லயுமே ஓரளவுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்தந்த லாங்குவேஜ்ல இருக்கவங்க எல்லாருமே இந்த படத்தை பார்க்கறதுக்கான அந்த கியூரியாசிட்டியை இங்க காட்டுறாங்க. ஆல்ரெடியே புக் ஆனது டிக்கெட்ஸ்லாம் நிறைய ஆல்ரெடி புக் ஆயிடுச்சு. 1 மந்த் முன்னாடியே புக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு பார்க்கறதுக்கான ஒரு கூட்டம், அதுக்கப்புறம் இந்த படம் பார்க்கணும்ப்பா, கண்டிப்பா நாங்க தேட்டர்ல போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கூட்டம்னும் போது வசூல் எவ்வளவுதான்ப்பா வரும் அப்படின்னும் போது ரெக்கார்ட் பிரேக் கன்ஃபார்ம்ங்க. கலெக்ஷனும் நாங்க தான், எலெக்ஷனும் நாங்க தான் அப்படிங்கிற லெவல்ல தான் இந்த படம் வந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ
இதோட சேர்த்து இந்த சந்தோஷத்தோடவே சேர்த்து நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க சேனல் வச்சிருக்கவங்களா இருந்தா முடிஞ்சா ஹைப் பண்ணுங்க. அப்பதான் விஜய் சாரோட ஃபேன்ஸ்க்கு, நம்ம தளபதி விஜய் சாரோட ஃபேன்ஸ்க்கு, சிஎம் விஜய் சாரோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரீச் ஆகும். ஸோ விஜய் சார் பத்தி பேசினாலே எங்களுக்கு சந்தோஷம். விஜய் சார் ஸ்க்ரீன்ல பார்த்தாலே சந்தோஷம். ஒரு பாட்டு கேட்டாலே சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி இந்த படம் வந்து 7 மாசத்துக்கு அப்புறம் வந்ததுல வந்து எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. சரி அப்போ வந்து இது ஏ சர்டிபிகேட்டோட வந்துச்சேப்பா, அப்பனா சில்ட்ரன்ஸ்லாம் பார்க்க முடியாது, அந்த அண்டர் 18லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னாலும் அதை பத்தி இதை பத்தி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ சிங்கிள் தேட்டர்ல வேணா இது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா மெயின்டைன் பண்ணலாம். மற்றபடி வந்துட்டு இந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளலாம் பிளாசா அந்த இதெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லைங்களா, காம்ப்ளெக்ஸ்குள்ள 2 3 தேட்டர்ஸ்லாம் சேர்ந்தும் போது அங்கெல்லாம் பெருசா எனக்கு ஒன்றும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்கன்றது இல்லை. பிளஸ் விஜய் சாரோட படம் அப்படின்னும் போது எப்படி இருந்தாலும் வந்து ஜனங்க அடிச்சு புடிச்சு போய் பார்த்துருவாங்க அப்படின்னும் போது இதுல குட்டி பசங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டம் தான். இதை இன்ஸ்டாலையுமே நம்ம ரீல்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. நிறைய குட்டி பசங்க அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து நாங்க விஜய் சார் படத்துக்கு போயிட்டு வரோம், நீ வந்து ஆன்டி கூட அங்கிள் கூட பக்கத்துல வீட்டுல விட்டு போறோம்லாம் சொல்லும்போது, அப்ப நீங்க மட்டும் போய் பாக்குறீங்க, நாங்களும் வரட்டுமா அப்படின்னா, நீங்களாம் வரக்கூடாது ராசா, 18 இயர்ஸ் கம்மியா இருந்தா வரக்கூடாது. நாங்க ஏன் விஜய் அங்கிள் படம் வரக்கூடாது, நாங்க ஏன் விஜய் அண்ணன் படம் வரக்கூடாது, நாங்க தேட்டர்ல தான் பார்க்கணும் அந்த படம். இல்ல இன்னொரு படம் வந்தா போலாம் அப்படிலாம் சொன்னேன். இல்ல நாங்க இந்த படம் தான் பார்க்கணும்னா, சோ அந்த பசங்களுக்கு எல்லாம் பதில் சொல்றதுக்கு பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் ரொம்பவே கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டால அந்த ரீல்ஸ் எல்லாமும் பார்க்க முடியுது. அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். விஜய் சாரோட படம்னு சொன்னாலே, பாட்டுன்னு சொன்னாலே அவரோடது பஞ்ச் டைலாக்க பேசியே பழங்க நம்ம தமிழ்நாட்டு குழந்தைங்களுக்கு. இப்போ அவரோடது இந்த படத்துக்கு அப்புறம் படமும் வரப்போறது இல்ல அப்படின்னு சொல்லும்போது, இந்த படம் பார்க்கணும்னு வெயிட்டிங்ல இருந்த குழந்தைங்களுக்கு இந்த படத்தை தேட்டருக்கு போய் பார்க்கறதுல எந்தெந்த கிட்ஸுக்குலாம் கஷ்டமோ தெரியல. அதான் சொன்னேன், ஒரு சில தேட்டர்ஸ்ல அலோவ் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில தேட்டர்ஸ்ல அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இது கொஞ்சம் அவங்களுக்கான ஒரு விஷயத்துக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அதனால கலெக்ஷன் பாதிக்குமா அப்படின்னு கேட்டா அதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பும் இல்ல. வாய்ப்பு இல்லைங்க, வாய்ப்பு இல்ல ராஜா அப்படிங்கிற லெவல்ல தான் வந்து கண்டிப்பா ஜனங்க அடிச்சு புடிச்சு சரி இந்த தேட்டர்ல இல்லைன்னா அந்த தேட்டர்ல அலோவ் பண்றாங்களான்னு அடிச்சு புடிச்சு போய் பாத்துருவாங்க அப்படின்னு சொன்னாலுமே, இந்த படத்தோடது கதை அப்படின்னு சொல்லும்போது ஃபெமினிசம் பேஸ் பண்ணின்னு சொல்றாங்க. நான் இன்னும் படம் பார்க்கல. ஃபெமினிசம் பேஸ் பண்ணின்னு சொல்றாங்க. நான் அகைன் சொன்ன மாதிரிதான், இந்த படம் வந்து பாலிடிக்ஸ்க்காக பண்ண படமா, விஜய் சாருக்காக பண்ண படமா, விஜய் சார் ஃபேன்ஸ்க்காக பண்ண படமா, இல்லைன்னா வந்து எலெக்ஷனுக்காக பண்ண படமா அப்படின்லாம் நம்ம அலசி ஆராய்ஞ்சோம்னா, படத்துக்குள்ள பாலிடிக்ஸ் இல்ல, பாலிடிக்ஸே படமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுல இன்னொரு விஷயம் என்ன நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னா, இந்த படம் ஆல்ரெடி வந்ததுன்னா உங்களுக்கு ஜான்ல வந்திருக்கணும், ஓகேங்களா? ஸோ ஜான்ல வந்திருக்கணும்னு சொல்லும்போது அப்ப எடுத்திருந்த ஸ்கிரிப்ட் வேறையா இருந்திருக்கும். இப்ப வந்து இவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 40 மினிட்ஸ் கிளைமேக்ஸ்ல அந்த ட்விஸ்ட்டை வந்து கொஞ்சம் மாத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்து இது வந்து ஆன்லைன்லயும் வந்துருச்சு இந்த படம், ஓகேங்களா? லீக் ஆயிடுச்சுன்னா சொன்னாலுமே, இல்ல ஆன்லைன்ல வந்த கூட நாங்க பார்க்கல, நாங்க தேட்டர்ல தான் பார்ப்போன்ற மாதிரி ஒரு சிலர் பார்த்தாலுமே, மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸ் வந்து வெயிட் பண்ணி பார்க்குற ஆடியன்ஸ் தான் மோஸ்ட்லி இருந்திருப்பாங்கன்னு சொல்லும்போது, இல்ல நாங்க அதுலயும் பார்த்தோம் இதுலயும் பார்த்தோன்றவங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 40 மினிட்ஸ் வந்து அந்த ட்விஸ்ட் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி இருக்கும்போது அவங்க வச்சதும், இப்ப இவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறமா அதை மாத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து ஃபேன்ஸ் கிட்ட இன்னுமே ஒரு நல்ல ஒரு ரீச் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுல எதிர்பார்க்காததான்னு எனக்கு தெரியல. நான் ரிவ்யூ பார்த்ததுல நிறைய பேர் நம்ம கோயம்பேடுல இருக்கிற ரோகிணி தேட்டர்லாம், ஆக்சுவலி நாங்களாம் கோயம்பேடு தாங்க, கோயம்பேடு ஏரியா தான் அப்படின்னு சொல்லும்போது என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். என்னோட அம்மா வீடு வந்து காசிமேடு சைடு, தண்டையார்பேட்டை அந்த சைடு, நார்த் மெட்ராஸ். இந்த சைடு வந்துட்டு கோயம்பேடு என்னோட ஹஸ்பண்ட் வீடு அப்படின்னு சொல்லும்போது, என் மாமியார் வீடு கோயம்பேடுன்னு சொல்லும்போது, கோயம்பேடுல இந்த ரோகிணி தியேட்டர்லலாம் அப்படியே கூட்டம் அள்ளுது. ஏன்னா எப்ப பாரு விஜயோட ஃபேன்ஸ், விஜய் படம் ரிலீஸ் ஆனாங்க ரோகிணி தியேட்டர்ல பெரிய ஒரு ஹைப் இருக்கும் அங்கன்னு சொல்லும்போது, இந்த படத்துக்கும் அதுக்கு குறையவே இல்ல. இன்ஃபேக்ட் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே, ஸோ இந்த படத்த பத்தி வெளியில வந்தோனே படம் எப்படி இருக்குன்னு கேட்கறது ஆங்கர்ஸ் கேட்டாலுமே எல்லார்கிட்ட இருந்து வர பதில் வந்து எமோஷனலா எல்லாருமே அழ ஆரம்பிச்சிடுறாங்கங்க. ஆனந்த கண்ணீர்ன்னு தான் அத சொல்லணும். ஒரு பக்கம் அந்த எமோஷனல் பேக்கேஜும் அவங்களுக்கு இருக்கு. இதோட வந்து விஜய் சாரோட படம் பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஷோல புக் பண்ண முடியாது. அவர் வந்து டான்ஸ் ஆடுறத பார்க்க முடியாது. அவர் வந்து அந்த வைப் பண்றத பார்க்க முடியாது. ஸ்க்ரீன்ல அவர் பார்க்க முடியாது. அப்படின்ற மாரி அவங்களோடது அந்த ஆடியன்ஸோடது, சாரி விஜய் சாரோட அந்த வெறித்தனமான ஃபேன்ஸ் அவங்களுக்கு வந்து அது வந்து ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா கஷ்டமா இருக்கும். இல்லன்னு சொல்ல முடியாது. ஸோ நெறைய பேர் கிளைமேக்ஸே பார்க்காம கூட வெளில வந்திருக்காங்க இந்த ஃபீல்ட்ல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளைமேக்ஸ்ல வந்து இவரோடது அந்த பழைய படங்கள்தெல்லாம் ஒரு 30 செகண்ட்ஸ் போட்டிருப்பாங்க போல இருக்கு. அந்த அவருதான அந்த ஸ்டைலு, அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு ஒரு சீன்ஸோ இல்லைன்னா அவர் ஒவ்வொரு படத்துல அவரோடது அந்த அவர் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்ட அந்த ஸ்டைல் எல்லாமே போட்டிருப்பாங்க போல இருக்கு, அவரோட கிளிப்பிங்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு எமோஷனலா கனெக்ட் ஆனதுனால அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்காமயே நிறைய பேர் வெளில வந்திருக்காங்க. அதுக்காகவே கிளைமேக்ஸ் பார்க்கல அப்படின்னு. ஏன்னா அவர்
அரசியலுக்கு வரப்போறதுக்கு முன்னாடியே நான் வந்து இதோட படம் நடிக்க மாட்டேன்னு சொன்னதுனால, படத்துக்கு அவரோட ப்ரொஃபஷனலுக்கு அவர் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு, இட்ஸ் எ நியூ எரா, இட்ஸ் எ நியூ பிகினிங் அப்படிங்கிற மாரி தான் பாலிடிக்ஸ்குள்ள வந்திருக்காரு அப்படின்னும்போது, அதையுமே அந்த படத்துல அந்த லாஸ்ட்ல கனெக்ட் பண்ணியிருக்காங்க போல. ஸோ அந்த கனெக்ஷன் வந்து நெறைய பேருக்கு விஜய் சார் ஃபேன்ஸ்க்கு வந்து கஷ்டமா இருந்திருக்கு. ஒரு பக்கம் சந்தோஷமா அவர் வந்து சிஎம் ஆயிட்டாருன்னு சொன்னாலுமே, அவர் இனிமே ஆக்டரா பார்க்க முடியாது. அந்த ஒரு ஆக்டர் அப்படிங்கிற வைபோட பார்க்க முடியாது. ஸ்க்ரீன்ல பார்க்க முடியாது அப்படிங்கிறது நெறைய பேருக்கு இருக்கு. ஸோ நெறைய லேடீஸ் ஆகட்டும், குழந்தைங்களாகட்டும், ஒரு 7த் படிக்கிற குழந்தைங்கலாம் எல்லாருமே அழறலாம். அதாவது அண்ணா வந்துட்டு அஜித் சார் ஃபேனாவும், தம்பி வந்து விஜய் சார் ஃபேனாவும் இருக்கிற பட்சத்துல, தம்பிக்காக இந்த படம் வந்தேன், அக்காக்காக இந்த படம் வந்தேன், தங்கச்சிக்காக இந்த படம் வந்தேன். ஆனா நான் வந்து அஜித் சார் ஃபேன் தான். நான் வந்து சூர்யா சார் ஃபேன் தான். அப்படின்லாம் சொல்றவங்களே நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ யாரோட ஃபேனா இருந்தாலுமே விஜய் சாரோட இந்த படம் வந்து நம்ம பார்க்கணும். நம்ம சிஎம்மோடது இந்த படம் பார்க்கணுன்ற மாரி வந்தவங்களுக்கெல்லாம் அந்த என் தம்பி அழுதுட்டான். அவன் வந்து ரொம்ப பக்கா விஜய் சாரோட ஃபேன். அவன் அழுதுட்டான் அப்படிலாம் சொல்லும்போது, என் பையன் அழுதுட்டான் அப்படிலாம் சொல்லும்போது, ஸோ அவ்ளோ வந்து வெறித்தனமா ஜனங்களோட அந்த பாசத்த வந்து விஜய் சார் கிடைச்சது வந்து அவர் ரொம்பவே குடுத்து வச்சிருக்கணும். அதே மாதிரி ஜனங்களும் அவர் மேல இந்த பாசத்த எலக்ஷன்ல காட்டுன மாதிரியே, எலக்ஷனுக்கு அப்புறம் சிஎம் விஜய் சாரும் வந்து நான் என் மக்களுக்காக செய்யணும், என்ன செய்யணும்ன்றத நான் தெளிவா செய்வேன், கரெக்ட்டா செய்வேன்ற அந்த ஹோப்ப குடுத்திருக்காரு. அத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் செஞ்சுக்கிட்டேவும் இருக்காரு. இன்னும் ஜனங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அவர்கிட்ட நெறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருக்காங்கன்றது அவருக்கான ஒரு பெரிய சேலஞ்ச் தான். தமிழ்நாட்டு மக்களோட அந்த எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு அவர்கிட்ட. அவரு செய்வாரு அப்படிங்கிறதுல. ஸோ அது கண்டிப்பா அவரோட பெஸ்ட்ல அவர் குடுப்பாருன்னு நம்ம நம்புவோம். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து அவர் எலக்ஷன்ல வின் பண்ணதே ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட்ஸ் தான். ஏன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி பெரிய 2 கட்சிகள வந்து அவர் வந்து பின்னுக்கு தள்ளிட்டு அவர் முன்னாடி வந்தது. அதோட இல்லாம இவரோட இந்த தலைவா படம் வரும்போது ஒரு கான்ட்ரோவர்சி வந்தது. அப்போ வந்து ஜெயலலிதா மேம் தான் வந்துட்டு சிஎம்மா இருந்தாங்க. அவர் படம் ரிலீஸ் ஆயினா, அதுவும் ஒரு விதமான பாலிடிக்ஸ் படம் தான். ரிலீஸ் ஆகுறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ நேரு ஸ்டேடியம்ல அவர் வந்து தன்னோட அந்த பதவியேற்ப வச்சது கூட அது ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, அந்த தலைவா படம் வரும்போது அவருக்கான ஒரு விஷயங்கள் அவருக்கு அந்த பர்மிஷன் கிடைக்கிறதெல்லாம் இது பண்ணும்போது, இப்ப நேரு ஸ்டேடியம்ல இவங்களுது ஜெயலலிதா அம்மாது அப்போ வந்து அந்த ஒரு ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஈவென்ட்ல அவருக்கு வந்து அந்த ஸ்டேடியம்ல அவர் அவமானப்படுத்தப்பட்டாரு. அந்த ஸ்டேடியம்ல வந்து அவருக்கு உட்கார்றதுக்கு கூட சீட் கூட ப்ராப்பரா அந்த விஐபி சீட்ல கூட அலாட் பண்ணல. அப்போ வந்துட்டு இவங்க கமல் சாரோட பொண்ணு ஸ்ருதிஹாசன் இருக்காங்க இல்லைங்களா? அவங்க தான் எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருந்து, "சார் நீங்க உட்காருங்கன்னு" சொல்லி எழுந்து போய் அவங்களோட சீட்ட குடுத்த மாரிலாம் இருக்கு. ஸோ, அந்த படத்துக்காக ஏதோ ஒரு இடத்துல இவங்களால அவமானப்படுத்தப்பட்டு, அந்த ஒரு கவர்மெண்ட்டால அவமானப்படுத்தப்பட்டு, ஸோ அதனாலே அந்த இடத்துல தனக்கான விஷயத்த வந்து என்ன சொல்றது? அந்த பதவி ஏற்பு அப்படிங்கிற விஷயம் ஏன்னா நம்ம வந்து பார்த்துருப்போம். பதவியேற்பு அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டுல வந்து செக்ரட்டரியேட்ல நடக்கும். இல்லன்னா, அது இந்த அளவுக்கு நேரு ஸ்டேடியம்லலாம் பிரம்மாண்டமாலாம் நடந்து நம்ம பார்த்ததே கிடையாது. இப்ப தான் நடந்தது அப்படின்னும்போது, அதுக்கு பின்னாடி அந்த ஒரு ரீசன் இருக்கு. ஸோ, அதே மாரி சர்க்கார் படம் வரும்போதுமே வந்து, அப்போ வந்து சிட்டிங் எம்எல்ஏவும், சிட்டிங் மினிஸ்டரும் கடம்பூர் ராஜு அவங்க கூடயும் அவர் கூட அந்த படம் ரிலீஸ் பண்ணும்போது, அவர் கூடயும் ஏதோ ஒரு டிபேட் மாரி ஆயி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்தப்போ, அவர் வந்து என்ன வேணா டிஸ்டர்ப் பண்ணுங்க. என்னோட ஃபேன்ஸ டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு விஜய் சார் கேட்ட மாரி. ஆனா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஹிஸ்டரி தலைகீழ மாறி, அவர் கடம்பூர் ராஜுவே டிவிகே கட்சியில சேர்ந்திருக்கிறதையும் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் அந்த படங்கள்லாம் வரும்போது, அப்போ ஆளுங்கட்சியா இருக்கக்கூடியவங்க கிட்ட சைன் வாங்குறதுக்குணும், அந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்குணும் போராடின விஜய் சார் வந்து, இப்போ தன்னோட படம் ரிலீஸ் ஆகும்போது, அவரே சைன் போட்டு ரிலீஸ் பண்ணதெல்லாம் யாருக்குங்க நடக்கும்? எந்த இடத்துலயுமே இப்படி எந்த சிஎம்க்கும் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஆக்டர் வந்து சிஎம் ஆகலாம். ஆனா, அந்த சிஎம் ஆகறதுக்குள்ளயே அவருக்கான ஒரு ஸ்ட்ரகிளு. சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அது ஒரு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அந்த ஒரு ப்ராப்பர் அரசியல், டிபிக்கல் அரசியல் அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஆனா, அவர் நடிச்ச படம் அப்போ வந்து ஜான்ல வந்திருந்தாலே அது 10ஓட 1 11னா படமா போயிருக்கும். சரி சிஎம் விஜய் சார் வந்து நடிச்ச படம் தளபதி விஜய்ன்னு. ஆனா வந்து நீங்க அப்போ வர விட்டிருந்தாலாவது நாங்க தளபதி விஜய்ன்னு விட்டுருப்போம். நீங்க தளபதி படத்த வர விடலல்ல. நாங்க நெக்ஸ்ட் அவர் படம் வரும்போது அவர சிஎம்மாவே உட்கார வைக்கிறோம். ஸோ அந்த படத்துல டைட்டில் கார்டே வந்து எங்க முதல்வர், தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அப்படின்னே வர வைக்கிறோம்னு சொல்லி தமிழ்நாட்டு ஜனங்க சொல்லி வச்சு செஞ்சாங்க. ஸோ அதுக்கு மாதிரியே இப்ப வந்து அந்த ஒரு டைட்டில் கார்டு பார்க்கறதுக்கும், அந்த ஃபர்ஸ்ட் சீன் பார்க்கறதுக்குமே அவ்ளோ ஜனங்க வந்து போய் கொண்டாடிட்டு இருக்காங்க. அவ்ளோ குதூகலமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டா இருந்திருக்கும். அவர் எப்படி ஃபீல் பண்ணாரோ என்னன்னு தெரியல. பட் ஆனா அவரோட ஃபேனா அந்த இடத்துல இருந்து அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது, இது வந்து ஒரு மாரி கூஸ் பம்ப்ஸா இருக்குல்ல. அவரோட படத்துக்கு அவரே சைன் போட்டு, அதுவும் அவ்ளோ ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம், அதுக்கப்புறம் அது வந்து யுஏ சர்டிஃபிகேட் கூட குடுக்க மாட்டோம். ஏ சர்டிஃபிகேட் தான் குடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த படத்த ரிலீஸ் பண்ணுது. அப்படி ரிலீஸ் பண்ணாலுமே வந்து, அந்த 40 மினிட்ஸ் நான் சொன்ன மாரி, இது வந்து முன்னாடி ஒரு ஸ்கிரிப்ட் இருந்திருக்கு.
இப்போ ஆஃப்டர் அவர் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து இந்த படம் வந்ததுனால அந்த 40 மினிட்ஸ்ல இவரோட சிஎம் தான் கொஞ்சம் சேர்த்திருப்பாங்க போல. புஷி ஆனந்த் அவரோடது கூட ஏதோ சொல்றாங்க அங்க அந்த படத்துல இருக்கு. நான் இன்னும் பார்க்கல. பார்த்ததுக்கு அப்புறம் நான் அது சொல்றேன். பட் ஆனா எது எப்படியா இருந்தாலும் இந்த படம் ஒரு மேஜிக்கு. அந்த மேஜிக்குள்ள ஜனங்க வந்து ஃபுல்லாவே வந்து ஃபுல்லாவே வந்து அத கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த மேஜிக்குள்ள அவங்க வந்து அவ்ளோ மெய்மறந்து இருக்காங்க. அதுவும் இல்லாம சம்டைம்ஸ் யூனிவர்ஸ் மேஜிக் பண்ணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாரி யூனிவர்ஸ் வந்து இந்த படம் 7 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்க வேண்டிய படத்த இப்ப ரிலீஸ் பண்ணதுல, அ அப்ப ரிலீஸ் ஆயிருந்தா எப்படி இருக்கும்னு ஒரு கேள்வி கேட்டோம். ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு மாரி பெர்ஸ்பெக்டிவ். அப்ப ரிலீஸ் ஆயிருந்தா அவங்க மேஜிக் நம்பர் 108 சாரி அப்போ 108 எடுத்தாங்க. 118 இல்ல 200 இவங்க எடுத்திருப்பாங்க அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இப்ப வந்தது தான் சரியா இருக்கு. அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் வந்தது தான் வந்து சொல்லி வச்சு செஞ்ச மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இருக்கு. என்ன கேட்டாலுமே அப்ப வந்ததை விடவும் அப்ப வந்திருந்தாலும் இவருக்கு பிளஸ் தான். இப்ப வந்தது அதை விட டபுள் மடங்கு பிளஸ் அப்படின்னு தான் சொல்லணும். சோ நீங்க அந்த எதிர்க்கட்சியா அப்போ ஐ மீன் இப்ப எதிர்க்கட்சி அப்போ வந்துட்டு என்ன சொல்றது ஆளுங்கட்சியா இருந்த டிஎம்கே வந்து அதை என்ன நினைச்சு பேன் பண்ணாங்களோ என்ன பண்ணாங்களோ தெரியல. ஒருவேளை அப்போ விட்டிருந்தாங்கன்னா நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து அந்த படத்துக்கான தளபதி விஜயா பார்த்திருப்பாங்க. எலெக்ஷன்ல அப்பயுமே சிஎம் தான் வந்திருப்பாரு. அவர் வந்துட்டு என்ன சொல்றது 108க்கு வந்து அந்த மேஜிக் நம்பருக்கு இந்த சின்ன சின்ன மைனாரிட்டி கட்சிகளோடது அந்த ஒரு இது வேணும் சப்போர்ட் வேணும்லாம் எதிர்பார்க்காம அவங்க தனி பெரும்பான்மையா உட்கார்ந்துருப்பாங்க ஒண்ணு. பட் ஆனா இப்ப வந்தது வந்து இது டபுள் டைம்ஸ் ட்ரிபிள் டைம்ஸ் அந்த படத்துக்கும் ஹைப் ஆயிடுச்சு, விஜய் சாருக்கும் ஹைப் ஆயிடுச்சு. இன்னும் வந்து இவரோட பாலிடிக்ஸ்க்கு வந்து இது ஒரு ஸ்ட்ராங்கான பேஸா கூட அமைஞ்சிருச்சு அவர் அப்படின்னும் போது சோ இது வந்து கண்டிப்பா அந்த டைரக்டர் வினோத் அவர்கள் டைரக்டர், ப்ரொடியூசர் உங்களுக்கு தெரியும் வெங்கட் நாராயணன். அவருக்கான ஒரு போஸ்டிங் கூட டெல்லியில குடுத்தது அப்படிங்கிற மாரி ஆச்சு. அத பத்தி நான் வீடியோ போட்டுருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்க. சோ இது எல்லாமே வந்து செலிப்ரேஷன் மூவி ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறத விட, தமிழ்நாட்ட எல்லாருமே திரும்பி பார்க்குற அளவுல நான் சொன்ன மாரி யுஎஸ், இந்தியால என்ன நடக்குதுன்னு இங்க யுஎஸ்ல ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேருமே இங்க நார்த் இந்தியன்ஸ் தான். எல்லாருமே வந்துட்டு நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் வச்சேன் செஞ்சேன்னா, "என்னப்பா இந்த படம் ரிலீஸ் ஆக போதா? ஸ்டேட்டஸ்லாம் வச்சிருக்கீங்க. நீங்க என்ன விஜய் ஃபேனா? அங்க தான் ஆக்டர் யாரோ வந்து சிஎம் ஆயிட்டாங்களாமே உங்க தமிழ்நாட்ல. அவர் படம்லாம் சூப்பரா இருக்குமோ? அவர் வந்து பெரிய ஹீரோவா இருந்து சிஎம் ஆனாரா?" அப்படின்னு தமிழ் தெரியாதவங்க தான் சொன்னேன். நார்த் இந்தியன்ஸ் தெரியாதவங்க கூட நம்ம தமிழ்நாட்ட பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த ஒரு படம் வரப்போகுதுன்னா, அப்போ வந்து எங்க லாங்குவேஜ்லாம் வருமா? நாங்களும் பார்க்க முடியுமா உங்க சிஎம்ம? அவர் நடிச்சிருக்காரா? ஸ்மார்ட் சிஎம் ஆமே அப்படின்லாம் கேட்கறலாம் எனக்கே பர்சனலா அந்த மாரி நெறைய கொஸ்டின்ஸ் வந்துச்சு. பிளஸ் என்னோட வீடியோஸ் பார்த்துட்டுமே அவங்களுக்கு தமிழ் புரியாது. நான் தமிழ்ல தான் பேசுவேன். வீடியோஸ் பார்த்துட்டு அந்த தம்ப்நெயில்லாம் பார்த்துட்டு வந்து, அப்போ நீங்க வந்து சிஎம் விஜய்ன்னு சொல்லும்போது ஆக்டர் வந்து பொலிட்டிஷியன் ஆயிட்டாரா உங்க தமிழ்நாட்டுல? அதுவும் பெரிய ஹிஸ்டரி மாரி ஆயிருக்கு போல இருக்கே! ரொம்ப பெரிய கட்சிகள்லாம் எல்லாமே புதுசா அந்த பார்ட்டி வந்திருக்கு போல இருக்கே! ஜனங்க அவ்ளோ சப்போர்ட் குடுக்குறாங்களாமே! அப்டின்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அப்டின்னும்போது, எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சிருக்காரு. அவரோட படங்கள்லாம் அப்ப திரும்பி பார்க்க வச்சது. இப்போ படத்து மூலியமா ஒரு அரசியலுக்கு வந்தப்புறம் அரசியலும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. அரசியலுக்கு வந்தப்புறம் திருப்பி இந்த படம் ஸ்ட்ரக் ஆயி இப்ப வந்து சூப்பர் ஹிட் குடுத்திருக்கு அப்டின்னும்போது, வசூல்ல அது கண்டிப்பா ரெக்கார்ட் பிரேக் பண்ணும். அதோட இல்லாம இன்னொரு நான் சொன்ன மாரி இதுக்கப்புறம் விஜய் சாரோட படம் வராது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அப்ப அஜித் சாரோட ஃபேன்ஸும் விஜய் சார் படத்துக்கு சப்போர்ட் குடுத்துருக்காங்க. அப்ப அஜித் சாரும் ஒரு பக்கம் ரேஸ் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்காரு. சூர்யா சார்து படம் கருப்பு வந்துச்சு. பட் ஆனா பெர்சனலா எனக்கு ஒண்ணும் அது பெருசா அந்த அளவுக்கு ஹிட்ன்னு அவரோடது ஹை லெவலுக்கு சூர்யா சாருக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற. அந்த படம் ஒரு காமெடி ஜோன்லயும் இல்லாம, ஆக்ஷன் ஃபில்மாவும் இல்லாம கொஞ்சம் சொதப்புன மாரி தான் இருந்தது. ஓகே. அத பத்தி அப்புறம் பேசுவோம். யாரோட ஃபேனா இருந்தாலுமே இந்த விஜய் சார் படத்த கொண்டாடுறதுக்கு ஆடியன்ஸ் கண்டிப்பா தியேட்டருக்கு வந்து அவங்களோடது அந்த பெஸ்ட் சப்போர்ட்ட குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்குலாம் அப்படின்னு சொல்லும்போது, சட்டசபையில ஏற்கனவே அட்லிய பத்தி பேசியிருக்காங்க. அப்படின்னும்போது, இப்ப இனிமே வினோத் பத்தியும், வெங்கட் நாராயணன் அவர்கள பத்தியும் தான் பேச போறாங்கன்னு நெனைக்கிறேன். விஜய் சாரோடது ஒரு ஒரு ஒவ்வொரு சீனையும் திமுக காரங்களும், மத்த எதிர்க்கட்சிக்காரங்களும் தியேட்டருக்கு போய் பார்க்கலனாலும், வீட்ல உட்காந்து பார்த்துட்டு, அதுல வந்து டயலாக்கே எடுத்துட்டு வந்து திருப்பி சட்டசபையில பேசிட்டு, வந்துட்டு "நீ இப்படிலாம் வந்து டயலாக் பேசுறது தான் பண்றீங்களா?" அப்படின்னு விமர்சனம் பண்ண போறாங்க. இருக்கிற பிரச்சனைய விட்டுட்டு, சட்டசபையில திருப்பி இந்த படத்த பத்தி விமர்சனம் பண்ணி தான் ஒரு 1 மாசமாவது குறைஞ்சபட்ச எதிர்க்கட்சிகள் ஓட்டுவாங்கன்னு நெனைக்கிறேன். அது ஒரு பக்கம் காமெடியா தான் இருக்க போகுது. அவங்களுக்கு தான் பேசுறதுக்கு எதுவும் இல்லையே! திருப்பியும் வந்து நடிகன் அப்படின்னு தான் சொல்லி தான் பண்றாங்க. அப்புறம் படத்துல பண்ற மாரிலாம் டயலாக்லாம் பண்றதுக்கு இது ஒண்ணு வந்துட்டு இது சட்டசபை. இது வந்து சர்க்கஸ் கூடாரம் கிடையாது. அப்படிங்கிற மாரி நம்ம உதயநிதி ஸ்டாலின் தான் பேசியிருக்காரு. அ சோ அவங்களுக்கு அவர விமர்சனம் வந்து இப்படி சினிமா வச்சு தான் பண்ணணும் அப்படின்னும்போது, இப்ப லட்டு மாரி ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. இந்த படத்த வச்சு இந்த படத்துல இருக்க ஒவ்வொரு டயலாக்கையும், இல்ல ஒவ்வொரு சீன்ஸையும் ஏதா ஒண்ணு சொல்லி தான் சட்டசபையில விமர்சனம் பண்ண போறாங்க. அதையும் நம்ம பார்க்க தான் போறோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வந்து
அப்புறம் இது கண்டிப்பா ஒரு எமோஷனல் ஃபிலிம் தாங்க. விஜய் சாரோட ஃபேன்ஸ்க்கெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நான் விஜய் சாரோட படங்கள் அவ்வளவா பார்க்க மாட்டேன். ஆனா இந்த படம் பார்க்கணும்னு எனக்குமே தோணுது. என்னதான் அப்படி பாலிடிக்ஸ் வந்து பேசியிருக்காரு, இல்ல அப்படி வந்து இவங்க போன ஆட்சியில இருந்தவங்க அத பேன் அதாவது அந்த படத்த பிளாக் பண்ணி வச்சு அத வெளில வரக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு என்ன பேசியிருக்காரு, எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு அப்படிங்கிறது. எனக்கு பாலிடிக்ஸ் படங்கள் கூட பிடிக்குங்க. சர்க்கார் தலைவாலாம் பிடிக்கும். இது நடுவுல அந்த பீஸ்ட், கோட்டு அதெல்லாம் தான் கொஞ்சம் பிடிக்கல. மத்தபடி அந்த பாலிடிக்ஸ் சம்மந்தமா வர எல்லா படங்கள் அது யார் நடிச்சிருந்தாலுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது, பாலிடிக்ஸ் அதாவது முதல்வன் படத்துல அர்ஜுன் சார் நடிச்ச மாரி யாராவது பாலிடிக்ஸ்குள்ள வரமாட்டாங்களான்னு யோசிச்சுட்டு இருந்தவ தான் நானுன்னும்போது, முதல்வன் ஸ்டைல்ல தான் சர்க்கார் படத்துல அவர் காட்டின பாலிடிக்ஸ்க்கான விஷயங்கள் தான் இப்ப வந்து நிஜமாவே அவர் சர்க்காரா உட்கார்ந்திருக்காரு. சோ வந்து ரியல் ஜனநாயகனா இல்லாம, ரியல் ஜனநாயகனா அவர் ஆட்சியில உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்னும்போது, இத பத்தி தான் நான் வீடியோவும் போட்டிருக்கேன். ஜனநாயகன் ஆட்சியில் வரப்போகும் ஜனநாயகன், ரியல் ஜனநாயகன்னு பார்க்காதவங்க போய் பாருங்க. ஸோ வீடியோஸ் போடுறதுல எனக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுல இதெல்லாம் நடக்குதா அப்படின்னும்போது ரொம்பவே கூஸ் பம்ப்ஸா இருக்கு. படத்துல பார்த்ததெல்லாம் நிஜத்துல நடக்குதேப்பா அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஸோ ரொம்ப அதுக்காக இந்த படத்த போய் எனக்குமே பார்க்கணும்னு தோணுது. நான் ரொம்ப சீரியஸ் விஜய் சார் ஃபேன்லாம் கிடையாது. பட் ஆனா நல்லா இருந்தா பார்ப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த படம் நல்லா இருக்கு, நல்லா இல்லன்றது பேச்சுக்கே இடம் கிடையாது. விஜய் சாரோட படம். நம்ம தமிழ்நாட்டு சிஎம்மோட படம். அதுக்காக போய் பார்த்தே ஆகணும். இது ஒரு பக்கம். ஆஸ் அ பிக் பாஸ் ரிவ்யூவரா பிக் பாஸும் வரப்போதாங்க. செப்டம்பர் 6 வரப்போகுது அப்படிங்கிற மாரி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதுல வந்து காமன் மேன் அப்படிங்கிற ஒரு ஷோ போயிட்டுருக்கு. இது தெலுங்கு பிக் பாஸ்ல வந்து அதே கான்செப்ட் தான். அதுல அக்னி பரீட்சை அப்படிங்கிற இடத்துல இருந்து காமன் மேன் கொஞ்சம் பேர் எடுத்து, அதுக்கப்புறம் அவங்க செலிபிரிட்டீஸ் கூட வந்து காம்பீட் பண்ற மாரி தான் பிக் பாஸ் வந்து அவங்க பிக் பாஸ் 9 எடுத்திருப்பாங்க தெலுங்குல. ஸோ இப்போ வந்து தசாவதாரம் அப்படின்னு தெலுங்குல வந்தாலுமே, அது வந்து அங்க அக்னி பரீட்சை அப்படி முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு ரிஜெக்ட் பண்ற ப்ராசஸ்லாம் ஆயிடுச்சு. இங்க இனிமே தான் தமிழ்ல வந்து அந்த செலக்ஷன் ப்ராசஸ் ஆயிட்டு, இப்போ வந்து அது ஆக்டிவிட்டி எல்லாம் வச்சு எடுக்கிற மாரி ஒண்ணு நடக்க போகுது. அது வந்து நம்மளுக்கு லைவா நம்மளுக்கு காட்டுவாங்க. அந்த ஷோ அப்படிங்கிற மாரி இருக்கு. அதுதான் வந்து ஆகஸ்ட் 14 ஸ்டார்ட் ஆக போகுது. ஆகஸ்ட் 14லேருந்து ஒரு 3 வீக்ஸ்க்கு 2 டூ 3 வீக்ஸ் நடக்கும் போல இருக்கு. 2 டூ 3 வீக்ஸ் அதுலேருந்து செலக்ஷன் ப்ராசஸ்ல வந்தவங்களுக்கு, அதுக்கப்புறம் அவங்க பிக் பாஸ்க்குள்ள விட்டு, ஸோ எவ்வளோ பேர் காமன் மேன் எடுக்க போறாங்கன்னு தெரியல. அதுல நான் சொன்ன மாரி அப்படியே பாதிக்கு பாதி இருந்தது. 6 டூ 7 மெம்பர்ஸ் காமன் மேனாவும், 6 டூ 7 மெம்பர்ஸ் செலிபிரிட்டீஸாவும் இருந்தாங்க. பிக் பாஸ் 9 தெலுங்குல. இதுல எப்படி எடுக்க போறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தமிழ்ல தெரியல. ஸோ அந்த ப்ராசஸ்க்கான அந்த ஒரு ஷோ வந்து ஆகஸ்ட் 14 ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் செப்டம்பர் 6 வந்து பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க. டைரக்ட் பிக் பாஸ். அதையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த வாட்டி வந்து ஆம், என்ன மாதிரி கண்டஸ்டன்ஸ் வரப்போறாங்க அப்படின்ற லிஸ்ட்லாம் நம்மளுக்கு வரும். நம்ம வந்தோடனே நம்ம அதே நம்ம பேசுவோம் வீடியோஸ்ல. ஸோ நான் வந்து பிக் பாஸ் ரிவ்யூவர் அப்படிங்கிறதுனால இதோட சேர்த்து இந்த அப்டேட்டையும் சொல்லிடுறேன். ஸோ வெயிட் அதுவும் இல்லாம இந்த வாட்டி செப்டம்பர் 6 வரும்போது தமிழ்ல மட்டும் இல்ல எல்லா லாங்குவேஜஸ்லயும் ஒரே டைம்ல வரப்போகுது அப்படிங்கிற அப்டேட்டும் வருது. ஸோ தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தி அப்புறம் தமிழ் எல்லாமே ஒரே டைம்ல ஜியோ ஹாட்ஸ்டார் வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ கிராண்ட் லான்ச் வந்து செப்டம்பர் 6 அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா போன வாட்டி நான் ஆல்ரெடி என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் பிக் பாஸ் பத்தி போட்டிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் மலையாளம் வரும், தெலுங்கு வரும், அப்புறம் தான் தமிழ் வரும். ஹிந்தி எனக்கு சரியா தெரியல எப்போ வரும்னு. ஆனா இந்த வாட்டி மலையாளம்லாம் டிலே ஆகுது. தெலுங்கு கரெக்ட்டா வந்துரும். தமிழ் வந்துரும்னு சொன்னாங்க. ஆனா இப்ப பார்த்தா எல்லாமே அட் அ டைம் வரப்போகுது. எல்லாமே செப்டம்பர்ல வரப்போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ காம்படிஷன்ஸ் ஹெவியா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்பயுமே நான் என்னோட பிக் பாஸ் ரிவ்யூ போன வாட்டி பார்த்தவங்களுக்கு தெரியும். தெலுங்குல வச்ச அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் அப்படியே டிப்பி காப்பி அடிச்சு தான் தமிழ்ல 1, 2 வச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த வாட்டி எல்லாமே ஒரே டைம் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது, எப்படி வந்து காம்படிஷன்ஸ் இவங்கள விட இவங்க பெட்டரா, அவங்கள விட அவங்க பெட்டரான்னு எப்படி விப்பாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா போன வாட்டி அந்த மிக்ஸ் அண்ட் மேட்ச்லாம் பண்ணாங்க. காப்பி பேஸ்ட்லாம் பண்ணாங்க தமிழ் பிக் பாஸ்ல. தெலுங்குல இருந்து மலையாளத்துல இருந்தெல்லாம் எடுத்து இந்த வாட்டி எல்லாமே ஒண்ணா வரப்போகுதுன்னா யார் யார் எப்படி வந்து அத கொண்டு போறாங்க ஷோ அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு நடுவுல நான் பாலிடிக்ஸ் வீடியோவுமே நான் நடுவுல ஏன்னா விஜய் சாரோடது ஆட்சி அப்படின்னு ஒரு டெய்லி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு. இல்ல ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. அவரு சும்மா இருந்தாலும் சுத்தி இருக்கவங்க சும்மா இருக்கல அப்படிங்கிற மாரி திமுக வந்து ப்ரவுட் கொத்தூஸ் திமுகவோ இல்லன்னா வந்து கொத்தூஸ் திமுகவோ ஏதோ ஒண்ணு மொத்தம் அவர் சும்மா இருந்தாலும் இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. திமுக காரங்க ஏதாவது ஒண்ணு பேசுறாங்க. அதுக்கு ரியாக்ஷனா ஏதோ ஒண்ணு நடக்குது. அப்புறம் ஜனங்க அதுக்கு ஒண்ணு ரியாக்ட் பண்றாங்க. விஜய் சார் இப்படி பேசுவீங்களா? எங்க விஜய் அண்ணாவ இப்படி பேசுவீங்களா? அப்படின்னும்போது தினம் தினம் தீபாவளி அப்படிங்கிற கதையா தான் வந்து தமிழ்நாட்டுல இருக்கு விஜய் சாரோட ஆட்சி அப்படின்னு சொல்லும்போது ஸோ நம்ம அதை பத்தியும் நடுவுல பேசுவோம். அதுக்கு நடுவில் பிக் பாஸோடது ஏதாவது அப்டேட்ஸ் வந்தாலும் பேசுவோம். நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன் guys. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் வரும். முடிஞ்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனல்ஸ் வச்சிருக்கவங்களா இருந்தா ஹைப் பண்ணுங்க. அப்பதான் வீடியோஸ் நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். ஸோ நீங்க இன்னும் ஜனநாயகன் படம் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பாத்தீங்களா? இல்ல இனிமே தான் பார்க்க போறீங்களா? நீங்க விஜய் சாரோட ஃபேனா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.